ஹalleluya. நாங்கள் யாவரும் எழுந்து பாடலை பாடி இந்த வாரத்தை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். நன்றி சுவாமி. குமாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. குமாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. குமாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. குமாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே.
அப்படியே நாங்கள் தேவனை துதித்து நாங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையின் தேவனே, மகிமையின் ஆவியானவரே, ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை துதிக்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு வேளையிலும் இந்த இடத்துல வேற கிருபை செய்தமைக்காக நன்றி. ஆண்டவர் மனதோடு நாங்கள் உங்களை துதித்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உடைய பிரசனம் கடந்து வரட்டும். தேவனுடைய வல்லமை கடந்து வர போகிற கைகோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை உயர்த்துற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடி கர்த்தாவே, இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க பலப்படுத்துகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவ பிரசனம் கடந்து வரட்டும். ஆண்டவரை வார்த்தையை கொடுக்கிறவருடைய காரணம் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் பாடி மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற சகோதரனை ஒப்புக் கொடுக்கும். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வசனங்களை சொல்ல தேவ ஆவியான உதவி செய்ய போற கைகூடி சொல்லி சோதரன் இடம் முழுக்க தேவ பரிசுத்த வல்லமை ஆளுக செய்கின்ற தேவன் தாமே கூட என்று புறப்படுத்த வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒருவனப்பட்டவர்களாய் உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனை நடக்க போற அன்னைக்கு ஸ்தோத்திரம். அன்றைய ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை தேசம், இந்தியா தேசம், அப்படியாக இந்த யுத்த சூழ்நிலையாக பாதிக்கப்பட்ட இடங்களை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தணுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியங்கள் செய்கிறோம். அது ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஆவியான வழிநடத்தலுடைய நாள ஊழியங்கள் செய்ய பரிசுத்த உதவி செய்ய போற கைகோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு திருச்சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். சங்கீத வாசனை கண்டு செல்ல போறோம் சொல்லி வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு சோபனா சிஸ்டர் தமிழில் வாசிப்பார்கள். இப்பொழுது சங்கீதம் 98 சங்கீதத்தை டச்சில் வாசிக்க. Psalm 98, ein Psalm. Singt dem Herrn ein neues Lied, denn er hat Wunder getan. Durch seine Macht und Heiligkeit hat er einen großen Sieg errungen. Der Herr hat seinen Sieg verkündet und seine Gerechtigkeit hat er allen Völkern gezeigt. Er hat seine Versprechen nicht vergessen, Israel zu lieben und ihm treu zu sein. Die ganze Welt war Zeuge der Rettung, die unser Gott vollbracht hat. Jubelt dem Herrn zu, ihr Bewohner der Erde, seid fröhlich und lobt ihn laut. Lobt den Herrn mit der Harfe und mit schönen Liedern. Mit Trompeten und Hörnern spielt dem Herrn euren König eine fröhliche Melodie. Das Meer und alles, was darin ist, soll ihn preisen. Die Erde und alles, was auf ihr lebt, juble ihm zu. Die Flüsse sollen vor Freude in die Hände klatschen, die Berge sollen fröhliche Lieder singen. Vor dem Herrn, denn der Herr kommt, die Erde zu richten. Er wird die Welt richten mit Gerechtigkeit und alle Völker nach seiner Wahrheit. Amen. Amen. சிஸ்டர் 98 சங்கீதத்தை தமிழில் நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கியது. கர்த்தர் தமது ரட்சிப்பிற்கு ஸ்தானமாக்கி தமது நீதியால் பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம். இப்படி சகோதரன் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் இழந்த கரங்களை தாண்டி இதோட நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஓய்வு நாளை அந்த கட்டளைக்கு நன்றி தருவோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். நாங்கள் இருப்பது முடிவோடு இருப்பது அவருடைய கிருபை. நாம் இருப்பது நிர்மலமாக இருப்பது அவருடைய கண்ணுக்கு கிடைத்த கிருபை. கட்ட பெரிய காரியங்களை செய்த தேவனாக இருக்கிறார். இயேசு அந்த நாட்களில் அற்புதங்களை செய்தார். கண்களை பார்க்க செய்தார். செல்வங்களை கேட்க செய்தார். கப்பாங்களை நடக்க செய்தார். மருத்துவர்களை உயிரோடு இருக்கிற அதே இயேசு இந்த மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இருவரும் மூவர் கூடுமிடத்தில் நான் இருக்கிறதா இருக்கின்றனர். எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பதா, அவரை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமையை கனத்தையும் செலுத்துவோம். எத்தனை பேர் சொல்லப்படும் இயேசு
நல்லவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு வல்லவர் என்று. அவருடைய கிருபைகள் என்றும் மாறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவியிருந்தாலும் அவருடைய கிருபை நம்மோடு தந்த சமாதான உடன்படிக்கை அவர் என்னை விட்டு விலக்கேன்னு சொன்ன மனதில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஐசையா 54:10 அவருடைய கிருபைகளுக்காய் அவருடைய அதிசயங்களுக்காய் நாம் நன்றியுள்ள இதயத்தோடு அவரை துதிக்க ஆரம்பிக்கும். எல்லோரும் வாய்களை திறந்து இதுவரை உதவி செய்த எபினேசரை துதிப்போம். யோவாசி அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்க ஆரம்பிக்கும். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யோவாசியே, சுகம் தந்த ஜெகவாராப்பா, தந்த சமாதானம் தந்த யோவாசாரோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேனோ, எங்களை பரிசுத்தமாக்கு ஜெகவாவிக்காதே, எங்களுக்கு நீதியும் நியாயம் செய்ய ஜெகவாவிக்கேது. இதுவரை உதவி செய்தவரே, சதாகாலம் உள்ளவரே, போர் வல்ல உள்ளவனே, என் கடவுள் மகாதேவனே, நோக்கி பார்க்கிறோம். என் ஜீவன் உள்ள தேவனே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம். பிரியமானவனே, மோசே நடத்தி வந்தான், யோசுவா நடத்தி வந்தான். அதன் பின்பாக நியாயத்தின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது யார் முன் செல்ல வேண்டும் என்று யுத்தத்துக்கு கேட்கிற பொழுது தேவன் சொன்னார், யூதா முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி புதிய இருக்கிறோம். தேவன் வருவதற்கு அது ஆயத்தப்படுவதாயிருக்கு. அவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு நல்லவர் என்று சொல்லி எல்லோரும் துதிக்க ஆரம்பிக்கும். என்ற பாடல் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னித்து பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னித்து பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
வியாதியில் விடுதலை தந்தவரே நீ நல்லவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவரே நீ நல்லவர், நம் பாவத்தை போக்கினவரே நீ நல்லவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீ வல்லவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க சுரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரன் மேல் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ண ஆவியானவர் அந்த நாட்களிலே பெந்தெக்கோஸ்து நாளிலே இறங்கினார். அந்த அதே ஆவியானவர் எங்கள் கடந்து வரும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை வழிநடத்தும்படியாய் அவருடைய மகிமையை காணும்படியாய் இந்த வழியில் அவரை வரவேற்போம், ஆவியானவரை வரவேற்போம். Hallelujah. பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும், பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும், ஆவியானவரே 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 பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும், பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும், உந்தன் பிரசன்னத்திற்காய் உள்ளம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம் என் தெய்வமே, உந்தன் பிரசன்னத்திற்காய் உள்ளம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம் என் தெய்வமே, ஆவியானவரே 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 பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும், பிதாவின் ஆவியானவரே என்னை நடத்தும், ஆவியானவரே
சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, 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 பிதாவின் ஆவியானவரே, என்னை நடத்தும் பிதாவின் ஆவியானவரே, என்னை நடத்தும் ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்திடுவே. ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்திடுவே. ஆவியானவரே, 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 பிதாவின் ஆவியானவரே, எம்மை நடத்தும் பிதாவின் ஆவியானவரே, எம்மை நடத்தும் இன்னும் கொஞ்ச நாள் இறங்கின ஆவியானவரே, மேல்விற்களை கூட்டினது சீசனம் கூடியிருந்த இடத்திலே அக்கினிமை வாழ்நிலத்தில் இறங்கின ஆவியானவரே, பேதுருவை நிரப்பின ஆவியானவரே, பவுலை நிரப்பின ஆவியானவரே, பர்னபாவை நிரப்பின ஆவியானவரே, ஸ்தேவானை நிரப்பின ஆவியானவரே, யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினவரே, ஞானத்தை உணர்வை வேணும் ஆவியானவரே, ஆலோசனை பலனை வேணும் ஆவியானவரே, அறிவை கத்தருக்கு பயன்பெற பயத்தை உண்டு வேண்டும் ஆவியானவரே, ஆவியின் வரங்களை தந்து ஊழியங்களை பயன்படுத்துங்கப்பா. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாச வரம், குணமாக்கு வரம், அற்புதங்களை செய்யுங்க, சிந்திக்க உழைக்கு வரம், ஆவிகளை பார்த்தவர், ஆவினாலே பற்பல பாதைகளை பேசுகிறவரம், ஆவினாலே பற்பல பாதைகளை வியாக்கியானம் செய்கிற வரங்களை தந்து ஊழியங்களை பயன்படுத்துங்க. கணுக்காலளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ளே எங்களை எடுத்து செல்லுங்க ஆவியானவரே, நீங்கள் எங்களை வழிநடத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பரிசுத்த ஆவியானவர்கள் அசைவாக இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் என் ஆவியை விட்டு விடுகிறார். அவருடைய பலத்த கரங்களுக்குள் நாங்கள் அடைக்கிறோம் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வலக்கரம் மூடிடுதே, தேவ பிரசன்னம் நிரப்பிடுதே. அவருடைய வலக்கரம் நம்மை மூடும். தேவ வலக்கரம் மூடிடுதே, தேவ பிரசன்னம் நிரப்பிடுதே. ஓம் வலக்கரம் மூடிடுதே, தேவ பிரசன்னம் நிரப்பிடுதே. அபிஷேகம் இறங்கிடுதே, அபிஷேகம் இறங்கிடுதே, அக்கினியாய் மாறிடுதே, என்னை அக்கினியாய் மாறிடுதே, எங்களை அக்கினியாய்
எங்களோடு கூட வழி நடத்துவாராக. சகல துதியும் கனமும் மகிழ்ச்சியை தரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வாழ்த்து வரவேற்றுக்கொள்கிறோம். ஆகவே அறிவித்தலை கடந்து சென்று அறிவித்தல் அடுத்த எல்லாமே உபவாச கூட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த உபவாச கூட்டத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். எல்லோரும் வந்து மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். தேசங்களுக்காக ஜெபித்து நாங்கள் சிறிய பிள்ளைகள் அழைத்து வசனங்களை கேட்டு உற்சாகமாய் காணிக்க கொடுக்க போகிறோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக சகோதரர்கள் ஜீவத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரமானவரை செலுத்துகிறோம். அதிக சந்தோஷத்தை தந்தீர் என்று சொல்லி நான் சமாதானத்தை படுத்திருத்தே கொண்டு எழுந்தேன் சொல்லி பாவி சொன்னது போல ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொள்ள ஜனங்களாய் மாற வேண்டுமே மன்றாடும். பாவ அடிமத்திற்கு விதையாக்குகிறார்கள். ஜனங்கள் மத்தியில் மனமாற்றம் உண்டாக வேண்டுமே மன்றார் ரட்சிப்பீராக. அதற்கா இந்த வேளையிலும் நாங்கள் வார ஜெயமந்திரத்தை ஒப்புத்தரும். பாவ அடிமத்திற்கு விதையாக்குகிறாக. அற்புதம் சிறுவர் சினிமா பொதுப்பு அடிமத்திற்கு விதையாக்குகிறார். வலது கைக்கு இடது கைக்கு விட்டாதையாக ஜனங்கள் ரட்சிப்பீராக. அவர் இஸ்ரவேலை ஒப்புத்தரும். கதாவை ஜனங்களை கட்டி செய்து ரட்சிப்பீராக. கதாவது நாள்வனை அந்த யுத்தத்துக்காக நன்றி சொல்வோம். அதை மீண்டும் ஆண்டு யுத்தம் எப்படாது ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டு கத்தரை கட்டிக்கொள்ள வேண்டுமே மன்றாரும். அவர் கதாவது எங்கள் சபையை ஒப்புத்தரும். கத்தாவை எங்கள் சபையை என் சபையை நான் கட்டுவேன். பாரத்தின் வாசல் மேற்கொள் சிறுவரே எஸ்ஏ 60-24 சின்னவன் 1000 சிறியவன் வெள்ளத்தை 1000 அவன் கத்தராய் நான் ஏற்றுவாள் தீவிரமாய் தீவிர சிறுவரே இசைக்கு 36 இசைவட்டாய் நான் உங்களுக்கு அனுப்பிட கண்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷரை மந்திரவர்கள் பிறகுப்பட்ட வார்த்தைகளை அந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமி மழை போல மந்திரவர்கள் ஜனங்களை பெருவை செய்கிறார்கள். ஆசிரியத்தை காத்துக் கொள்கிறார். உங்கள் முகத்தை பிரகாசிக்க கிருவியாக இருக்கிறார். உங்கள் முகத்தை பிரசனமாக்கி சமாளத்தை கட்டுகிறார்கள். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாய் கொடுத்து நாங்கள் சிறிய பிள்ளைகளுக்கு போகிறோம். பரக்கத்தாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறது பெரியவர்கள் உற்சாகமானதோடு நான் கொடுக்க முன் வந்திருக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கை அங்கீகரித்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்பொழுது சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல பரிசுத்த ஆவியான உதவி செய்ய போகிற கை கூடி ஸ்தோத்திரம் வழி நடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Und weil wir weiter அதுபோல் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அது ஒருவனும் கூட்ட மாட்டான். ஆமென். வார்த்தைக்கு முன்பதாக நாங்கள் எக்ஸிகாசிஸ்டுக்காக அவர்களுடைய ஜெபம் பண்ணுவோம். மருத்துவமனையிலே அறைய அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க சோதனை இப்பொழுது சௌரிக்கா ஒரு விஷயம் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஒரு நாளிலும் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, மருத்துவமனையிலே இருக்கிற அந்த சகோதரிக்காக ஆண்டவரே ஒருமனப்பட்டு சபையோராய் நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரை கர்த்தாவே நீங்கள் நாமே ஆண்டவரை பரம வைத்தியராயிருக்கிறீர். மருத்துவரால் முடியாத காரியத்தை நீர் செய்து முடிக்க வல்லப்பட தேவன் என்பதை நாங்கள் மறந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நல்ல முடிவுகளை நாங்கள் கேட்க
கத்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாளைக்கு நடக்க போகிற அந்த உள்ள சூழ்நிலை கத்தர் கூட ஆண்டவரே கத்தாவை நல்ல முடிவுகள் மருத்துவர் சொல்ல கத்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த சகோதரிக்கு உள்ளத்திலே ஆண்டவரே சந்தோஷம் சமாதானம் கண்டு ஆவியானவர்களை நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆராதனை காண்பை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, இந்த நாளிலும் ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே கத்தாவே கேட்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அடியனே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பிரத கொட்டைகளை மறைத்து இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். வார்த்தைக்கு நேராக கடந்துடும். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேதவசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு என்னுடைய செய்தி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று. அப்ப எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றால் பாருங்கள், உலகத்திலே உலக மக்களுக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெறுகிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை என் உள்ளத்திலே தந்தீர் என்று சொல்லி, நீர் ஒருவரே என்னை சோமாய் தகப்படுகிறேன். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சந்தோஷம், அங்கே கர்த்தரின் சந்தோஷம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். இப்ப கர்த்தருடைய மகிழ்ச்சி தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. நெகேமியாவை நாங்கள் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் அது ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. சாதாரண சந்தோஷம் இல்லை, அது ரட்சிப்பின் சந்தோஷம். அப்ப பாவத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது ஏற்படுகிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், தாவீது 54 சங்கீதத்திலே இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? அவர் பாவம் செய்த பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் அங்கே அவரை விட்டு போய்விட்டது. அதுபடி அவர் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திருப்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே சங்கீதம் 5வது சங்கீதம் 11வது வசனத்திலே நாங்கள் இப்படியாக வாசிப்போம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அப்ப களி கூறுதல் சந்தோஷம் என்றால் என்ன? களி கூறு, கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுதலை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அவரை நம்புகிற ஜனங்களுக்கு தான் அந்த அனுபவம் காணப்படும். எனவே நாங்கள் ஆண்டவரை நம்பி நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும் பொழுது நமக்குள்ளே அந்த சந்தோஷம் அங்கே பொங்கி வழிகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்த சந்தோஷம் நாள் போக போக அந்த சந்தோஷம் குறைந்து காணப்படுகிறது. அப்ப அதற்கு காரணம் என்ன? நாங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடு கூட இருப்பதாக நாங்கள் ஜெபம் முடித்து ஆசீர்வாதம் சொல்லுகிறோம். அதன்படி எங்களுக்கு அந்த தேவனோடும் இயேசுவோடும் ஆவியானவரோடும் இருக்கிற அந்த ஐக்கியத்தின் அடிப்படையிலே தான் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க முடியும். அப்படின்னா தேவனோடு இருக்கிற உறவிலே தான் அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே காணப்படுது. அப்ப அதுதான் சொல்லப்படுது சங்கீதம் 37 அதாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது நிதியத்தில் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அப்ப கர்த்தரோடு நாங்கள் எப்பொழுதும் உறவிலே எப்பொழுதும் சந்தோஷமாய் அவரோடு நாங்கள் உறவிலே இருக்கும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே நிறைந்து காணப்படுகிறது. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடிப்படையானது விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மூலமாக உண்டாகிற சந்தோஷத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதுகிறார், 1 பேதுருவிலே 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிப்போம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமும் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்ப நாங்கள் அவரை காணவில்லை, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசிக்கும் பொழுது விவரித்து சொல்ல முடியாத ஒரு மகிமையான ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே நிறைந்து காணப்படுகிறது. அதனுடைய பலன் ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் விசுவாசத்தின் மூலமாகத்தான் அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. அப்ப பரலோகத்திலே எங்களுக்கு ஒரு இடம் ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே கொஞ்சம்
நாட்கள் தான். உலகத்திலே உபத்திரவம் உண்டாடி இயேசு சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்றது சீக்கிரத்திலே அது நீங்கிவிடும். எனவே அந்த உபத்திரவங்கள் நமக்கு பாடுகள் அது கொஞ்ச காலம் என்று இதே நிருபத்திலே பேதுரு சொல்கிறார். அந்த பாடுகள் உபத்திரவங்கள் அது நிரந்தரமானதல்ல. அது கொஞ்ச காலம் நாங்கள் பாட அனுபவிக்கிறோம். ஆண்டவர் பாட அனுபவிக்கிற எங்களை 1 பேதுரு நாங்கள் வாசித்த வசனத்திலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வாசித்தோம். அங்கே நீங்கள் பார்த்தால் 5-6 வாசிக்கிறேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதனால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லப்படப்படுகிறது. இப்போ மகிமையான இந்த பரலோகத்திலே எங்களுக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரம். ஆனால் இங்கே இந்த பூமியிலே கொஞ்ச காலம் எங்களுக்கு துன்பம், பாடுகள், அதாவது பாடுகள், துன்பங்கள், பாடுகள் வருகிறது. அதிலே அது நிரந்தரம் இல்லை. அவைகளை எண்ணி மகிமையான பரலோகத்திலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கே காத்திருக்கிறது என்பதை நாங்கள் எண்ணி அதை ஏசாயாவிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லை. எனவே இந்த பூமியிலே எங்களுக்கு கொஞ்ச காலம் எங்களுக்கு துன்பம் இருக்கிறது. எனவே தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பாக இருக்கிறது. எனவே நாங்கள் விசுவாசத்தின் மூலமாக நமக்குள்ளே அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதற்கு நாங்கள் இன்னுமாய் இந்த விசுவாசத்திலே நாங்கள் வளருகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவிசுவாசம், சந்தேகம் வரும் பொழுது நமக்கு சந்தோஷம் குறைந்து போகிறது. எனவே விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக, அதாவது ஆண்டவராக இயேசு சொன்னார் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனம் வாசிக்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது நாங்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் மூலமாக நிலைத்திருக்கிறதான சந்தோஷம். நாங்கள் தேவன் எங்களுக்கு கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எழுதின இந்த கற்பனைகள், கட்டளைகள், சங்கீதக்காரன் சொல்கிறார் உங்களுடைய வேதமே எனக்கு மன மகிழ்ச்சி என்று. அப்ப இந்த தேவன் இயேசு பிதாவின் கற்பனைகளை கை கொண்டது போல நாங்களும் கற்பனைகளை அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறது. அதன் மூலமாகத்தான் நாங்கள் சந்தோஷத்தை நிலைத்திருக்க முடியும். எனவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவரிலே நிலைத்திருக்காமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் மனம் போன போக்கிலே நடந்தால் எங்களுக்கு இந்த சந்தோஷம் நிலைத்திருக்காது. அதனாலதான் நாங்கள் இந்த ஆண்டவர் கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அதாவது அவருடைய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே என்னுடைய சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாய் நிறைவான மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்தான் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் அவர்தான். அவருக்கு முன்பதாக உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரதத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்ப அவருக்கு முன்பதாகத்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆண்டவரை நாங்கள் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் மிகவும் அதிகரிக்கிறதாக, நிறைவான சந்தோஷம் கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. தொடர்ந்தும் இயேசு என்ன சொல்கிறார்? யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்திலே, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அடுத்தது பெற்றுக்கொள்வதனால் உண்டான சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் கேட்டு பெற்றுக்கொள்வதனால் உண்டான சந்தோஷம். ஆண்டவரிடத்தை நாங்கள் ஒன்றை கேட்கும் பொழுது அவர்களுக்கு அதை அருளை செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. எனவேதான் ஜெபம் என்பது முக்கியமாக ஆண்டவரிடத்திலே
நாங்கள் கேட்க வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப ஜெபத்தை குறித்து தான் அது சொல்லப்படுகிறது. அப்ப ஜெபம் ஆண்டவரோடு இருக்கிற ஜெபம் அவரிடத்திலே அதுதான் இந்த பிலிப்பியர் நிருபத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லாமல், அதாவது அதாவது விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா பக்திக்கும் மேலான தேவ சமாதானம் சந்தோஷம் கடந்து வரும். அப்ப நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலைகள் வரத்தான் செய்கிறது, அந்த கவலைகள் தேவைகள் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அப்ப ஆண்டவரத்தை நாங்கள் கேட்க வேண்டும். ஜெபத்திலே நாங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது எங்களுக்குள்ளே அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமாய் பெறுகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அதாவது கேளுங்கள் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப தேவனிடத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணி விசுவாசிக்கிற நாம், அவருடைய வார்த்தைகளுக்கு கை கொள்ளுகிற நாம், அவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக அதே யோவான் சுவிசேஷத்திலே அடுத்த அதிகாரத்தை திரும்பும் பொழுது இயேசு சொல்கிறார், ஜெபத்திலே அதாவது பிதாவை நோக்கி அவர் ஜெபிப்பதுதான் இந்த 17வது அதிகாரம். அதிலே 13 17 வரை வாசிப்போம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். பாருங்கள், இங்கே இனத்தை காணுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது முதலாவது 13வது வசனத்தை, இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கே வேலை சொல்லுகிறேன். அப்ப அவருடைய சந்தோஷத்தை, இயேசுடைய சந்தோஷத்தை நாங்கள் நிறைவாய் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால், அதாவது நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்ப நாங்கள் உலகத்தை விட்டு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததி என்றை நாங்கள், அதாவது மாறுபாடுடைய சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். பொருந்தத்தை நாங்கள் பாதிக்கிறோம், நீதிக்கும் வேண்டிக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் மொழிக்கும் ஐக்கியம் இருக்க முடியாது. அப்ப உலகத்திலே வாழுகிறோம், உலகம் பொல்லாங்குக்குள்ளே இருக்குது. ஆனால் நாங்கள் உலகத்தார் அல்ல. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தார் அல்லது அவர்களும் உலகத்தார் அல்ல. இப்ப நாங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. எனவே அந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது இருக்கிறதான சந்தோஷத்தை குறித்து இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அப்படின்னு சொன்னால் உலகத்தை விட்டு வேறு பிரித்து, உலகம் என்ன அசுத்தத்துக்குள்ளே கிடக்கிறது. அவர்கள் உலகத்திலே உலகத்தார் எதையும் வித்தியாசமான முறையிலே அவருடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. நாங்கள் உலகத்தோடு ஒத்து வாழ அழைக்கப்படவில்லை, மாறாக உலகத்திலிருந்து வேறு பிரித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு ஜெபிக்கிறார், உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்காமல் மாறாக என்ன, தீமையிலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும். அப்ப உலகம் பொல்லாங்குக்குள்ளும் தீமைக்குள்ளும் விளக்கிறது. இந்த தீமை பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே நாங்கள் ஒத்த வேஷம் தரித்து வாழாமல் உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கு அநேகர் சந்தோஷத்தை இழந்து காணப்படுவதற்கு காரணம் அவர்கள் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகத்தோடு ஒத்து அங்கே தீமையான காரியங்களில் உடன்படுவதன் நிமித்தமாக அவர்களுக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நிலைத்திருக்க முடியாமல் இருக்கிறது. அவர்கள் இழந்து விட்டார்கள் சந்தோஷத்தை. எனவே நாங்கள், அதாவது நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் இழந்து விடுவதற்கு காரணங்கள் இவைகள் தான். ஆண்டவர் உன்னை கொடுத்தால் அவர் எடுக்கிறவர் அல்ல, நாங்களாத்தான் துளைத்து விடுகிறோம். எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த நிறைவான சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அப்பொழுதே ஜெபம் பண்ணி இருக்கிறார் என்றால் பாருங்கள். அப்ப நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்திலே தான் வாழுகிறோம். உலக மக்களை போல என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. ஒரு வித்தியாசமான வேறு பிரிக்கப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் என்பதாக. இப்ப பாருங்கள், நாங்கள் வேறு பிரித்து வாழுதல் என்றது கிறிஸ்தவ ஜீவியத்திலே முக்கியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக அதாவது
கொடுப்பதனால் வருகிற சந்தோஷம். பாருங்கள், கொடுப்பது என்பதற்கு நமக்கு நம்முடைய உள்ளம் உதார குணம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதாவது மனம் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கடந்து வருகிறது அல்லவா? அது இன்னும் நிறைவாய் நாங்கள் கொடுக்க எங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கும். அங்கே ஒரு சபையை குறித்து பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்ப்போம். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்ப அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தார்களா? அவர்கள் அதாவது முதலாவது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப கொடுப்பது என்பது ஒரு கிருபை தான். அப்ப அந்த கிருபை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொடுத்தார்களாம்? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலேயே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்து தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். சந்தோஷமாய் கொடுத்தார்கள். அவரிடத்திலே அவர்களே குறைவுபட்ட நிலையாக இருந்தார்களாம். ஆனால் ஊழியத்துக்கு ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பரிபூரணமாய் கொடுத்தார். எனவே நாங்கள் கொடுக்கிற ஒரு உள்ளமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இன்னும் சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். அப்ப நாங்கள் உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே மனம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மனம் உள்ளம் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. அப்ப இது எல்லோருக்கும் வித்தியாசமான மனிதர்களுக்குள்ளே வித்தியாசம். சிலர் இயல்பாகவே கொடுக்கக்குள்ள இருப்பார்கள். சிலர் கொடுக்க அவர்களுக்கு ஒரு கஞ்சத்தனம் உள்ளம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை மாற்றுகிறார். அப்ப நாங்கள் அதற்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரை உடைய கிருபை தாரும், நான் உதார குணம் உள்ளவர்களா நான் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது இயேசு எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இப்ப நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வருகிறது. அநேகர் அதாவது பணத்தின் மேலுமே கட்டப்பட்டிருப்பார்கள். எப்பொழுதும் அவருடைய நினைவு பணம் யாருக்குமே எதையும் கொடுக்க முடியாத ஒரு உள்ளம் இருக்கும். ஆனால் இயேசு எங்களுக்குள்ளே வரும் பொழுது அவர் தன்னை போல எங்களை மாற்றும் பொழுது நாங்களும் உதார குணம் உள்ளவர்களாய் நாங்கள் மாடுகிறோம். நாங்கள் சந்தோஷமாய் கொடுக்கக்குள்ளாக இருக்கின்றோம். அப்ப நாங்கள் கொடுக்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு சந்தோஷம். பாருங்கள், ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது எங்களுக்குள்ளே அந்த சந்தோஷம் இன்னுமாய் பெறுகிறது. எனவே நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது நான் முன்பு சொன்னது போல நம்முடைய பாடுகள். எங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகளிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாய் கர்த்தருக்கின்ற இன்னும் அதிகமாய் நாங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 41-42 சொல்லப்படுகிறது. அப்படியாக வாசிப்போம். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அவர்கள் அதாவது பாடுகள் உபத்திரவங்களுக்கு அதாவது அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய இயேசு நாமத்துக்காக அவர்கள் அவமானத்தை அங்கே பெருசாக நினைக்கவில்லை. அதற்கு நாங்கள் பாத்திரராய் எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாய் அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு தினந்தோறும் தேவாலயத்தின் விடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். எனவே உபத்திரவங்கள் வந்த பொழுது அவருடைய நாமத்துக்காக இயேசு சொல்கிறார் மத்தேயு மலை பிரசங்கத்திலே, என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கிறது. அப்ப துன்பங்கள் வரும் பொழுது நாங்கள் துக்கப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லாமல் இயேசு சொல்கிறார், உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது என் நாமத்து நிமித்தம் உங்களை துன்புறுத்தும் பொழுது மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் மிகுதியாக இருக்கிறது என்பதாக. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்துக்காக அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதன் நிமித்தமாக எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் பாடுகள் அல்லது நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகள் எங்களுக்கு வரும் பொழுது
நாங்கள் அதிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. எனவே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்ததாக இறுதியாக இந்த ஓட்டத்தை நாங்கள் சந்தோஷமாய் ஓடி முடிக்க வேண்டும். பவுல் அப்படியாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 20:23-24. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். கட்டுக்கள் உபத்திரவங்கள் வைத்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்தோடு தெரிவித்ததை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் ஒன்றிலும் நான் கவலைப்படேன். என் பிராணனையும் ஒரு அருமையாக எண்ணேன். அப்படின்னா ஜீவனை உயிரை கூட நான் பெருசாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அப்ப உபத்திரவங்கள் கட்டுங்கள் எங்கும் இருந்தாலும் நாங்கள் அதை பெரிதாக எண்ணாமல் நாங்கள் பாருங்கள், பவுல் சொல்ற இந்த ஓட்டத்தை நான் சந்தோஷமாய் ஓடி முடிக்க விரும்புகிறேன். நாமும் அப்படித்தான். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நாங்கள் இடையிலே நிறுத்தக்கூடாது, ஓடி முறைக்க வேதம் சொல்றது விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம் சொல்லி. அப்ப சந்தோஷமாய் ஓட்டத்தை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ரோமர் 15:13 வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அப்படியாக தேவன் நம்மை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்படின்னா புசிப்பதினாலும் குடிப்பதினாலும் ஏற்படுகிற சந்தோஷம் அல்ல. நீதியின் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. எனவே விசுவாசத்தில் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக என்று பவுலடியார் சொல்வது போல இன்றைக்கும் சபையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படியாக தேவன் நிறைத்து வழிநடத்த வேண்டும். உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அதன் மத்தியிலும் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் இழந்து போகாமல் நாங்கள் காத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்திலே இன்னும் நாங்கள் பெருக வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வதனால் உண்டான சந்தோஷம், விசுவாசத்தினால் உண்டான சந்தோஷம், கீழ்ப்படுகிறதுனால் உண்டான சந்தோஷம், கேட்டு பெற்றுக்கொள்வதனால் உண்டான சந்தோஷம், உலகத்தை விட்டு வேறு பிரித்து வாழுவதனால், பரிசுத்தமாய் வாழுவதனால் உண்டான சந்தோஷம், கொடுக்கிறதுனால் உண்டான சந்தோஷம், பாடுகளின் மத்தியில் சந்தோஷம், ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடித்தல் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே ஆபகு தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். அந்த நாட்களிலே அத்திமரம், திராட்சை செடி, மாடுகள் இவைகள் தான் அவர்களுக்கு வருமானம். இந்த வருமானத்திலே எதுவுமே குறைந்து போனாலும் நான் ஆண்டவருக்குள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறார். எனவே நாமும் கூட எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதுவும் இல்லாமல் போனாலும் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை ரட்சித்து நமக்குள்ளே ஒரு இதை தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறார்? ஒரு தரிசனத்தை, தேவனுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற இந்த உலகத்திலே, அதாவது ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதற்கு உலகத்திலே தேவன் எங்களை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எனவே நாங்கள் இந்த நாட்களிலே நாங்களே சூழ்ந்து எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நினைத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் இன்னும் எத்தனையோ ஜனம் எத்தனையோ துன்பத்திலும், எத்தனையோ இழப்பிலும், எத்தனையோ வேதனையிலும் அவர்களுக்கு நித்தியமே இல்லை. இன்றைக்கு அப்படியான சூழ்நிலையிலே அவருடைய நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள், அதாவது தரிசனத்தை பெற்ற நாங்கள்,
ஆண்டவர் எங்களுக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்களை நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்களும் அப்படியாக ஆபகுக்கள் போல எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நாங்கள் களி கூறுவோம். அல்லேலூயா. கழுதனை நாங்கள் துதித்து பாடுவோம். வேர்மன் செய்யா பாடின பாடலை நாங்கள் பாடுவோம். அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று. அல்லேலூயா. அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். அவகு பதினே ஒரு பாடலாய்த்தானா பாடுகிறார். நெகுநோத் என்று வாசியத்திலே அந்த இசையிலே வாசிக்கப்பட்ட சங்கீதம், அதை நாங்கள் பாடலாய் நாங்கள் பாடி எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் பாடலாக நாங்கள் அறிக்கை செய்வோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூக்கி பிரிந்தாலும் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூக்கி பிரிந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருக்கலாம். சூழ்நிலைகள் தோல்வி போல இருக்கலாம். எனவே நாங்கள் கர்த்தர் நெகேமியாவிலே 8ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று. அல்லேலூயா.
கர்த்தருடைய மகிழ்ச்சி தான் நம்முடைய பலனாக இருக்க வேண்டும். எனவே கவலைகளுக்கு சோர்வுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படியாய் வேதம் சொல்லி இருக்கிறபடினால் இன்னும் ஆண்டவர் இந்த இழந்து போன சந்தோஷத்தை எங்களுக்குள்ளே பெருக செய்வாராக. ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு பொங்கி வழியின் ஒரு அனுபவமாய் உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்க களி கூர்ந்து நாங்கள் அவருக்குள்ளே மகிழ்ந்து அவரை துதிக்க கர்த்தருடைய பலன் எங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்க போகிறோம். தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் நீரங்களை ஆண்டவரே அப்பா நீரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே சுவாமி. நாங்கள் உமக்குள்ளே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல் கவலைக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே மகிழ்ந்து களி கூர்ந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் பரிசுத்தாவியின் மூலமாய் ஆண்டவரே விசுவாசத்தின் மூலமாய் எங்களுக்குள்ளே பொங்கி வழிகிற அந்த சந்தோஷம் சமாதானம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. நாங்களுடைய கற்பனைகளை கீழ்ப்படியும் பொழுது அதிலே சந்தோஷம் எங்களுக்குள்ளே பெறுகிறதாய் காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த வேதமே மனமகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் ஆண்டவரே கர்த்தாவே. அதே போல நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரித்தப்பட்ட வாழும் பொழுது சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே சுவாமி. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்துமாய் ஆண்டவரே சுவாமி அப்பா நீங்கள் நாமே நம்மோடு கூட இருந்து நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். தொடர்ந்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம். சந்தோஷமாக தேவனை ஆராதித்து நிறைவு செய்வோம். எல்லோரும் நன்றி பலிகளை செலுத்தி தேவனை துதித்து உள்ளது ஆழந்திருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். சந்தோஷமாக இருக்கும் என்று மறுபடி சொல்லுகிறேன். அவர் சொல்லுபடி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கிறது. எல்லோரும் கேட்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு சுகமாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் போய் தான் சொல்லுறோம். டிக்கெட்ஸ் கேட்டால் கூப்பிட்டு போவோம். ஒருவர் ஃபேக்டரி போகும்பொழுது ஒருவர் கேட்டுருப்பார் இப்படி விக்கெட்ஸ் கூப்பிட்டு போயிட்டார். கொஞ்ச நேரத்தால் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்போ மைசூர் சொன்னாங்க இப்போ சொல்லிட்டு வந்தேன் என்ன கூப்பிட்டு சொல்லிட்டு போனேன். இப்போ கிரங்க அடிச்சுட்டு போகிறாரு. ஆகவே நாங்கள் சொல்லும்போது டக்குன்னு சொல்லிடுறோம். ஆகவே எங்களுக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் பண்ணா பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகின அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கிறதுனால நாங்கள் அப்படி சொல்லுகிறோம். அல்லேலூயா. உலகத்தினோட சந்தோஷம் மற்றவர்களை பழி வாங்கினால் சில பேருக்கு சந்தோஷம், மற்றவருக்கு வருத்தம் வந்தால் சொன்னா அவைக்கு சந்தோஷம், இவருக்கு வருத்தம், சில பேருக்கு அது வருத்தம் கேட்கவே சந்தோஷம். ஆனால் நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்திலே நாங்கள் விசுவாசம் செய்வோம். கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை. அடமுகினிக உலகத்திலே யாரும் இல்லை, அடமுகினிக உலகத்திலே யாரும் இல்லை. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே, என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை. காப்பகமானீரே கைவிடப்பட்ட என்னை கரம் பிடித்தீரே உலகின் நேரத்தில் காப்பகமானீரே கைவிடப்பட்ட என்னை கரம் பிடித்தீரே. உமக்கு உலகத்திலே யாரும் இல்லையே, உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே,
ஆராதனை காப்பகமே ஆராதனை என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீரே, கண்ணீரின் நேரத்தில் கருத்தாய் காத்தீரே தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீரே கண்ணீரின் நேரத்தில் கருத்தாய் காத்தீரே உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே என் உயிரே 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 இயேசுவே என் உயிரே 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 இயேசுவே என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை படுத்தின நேரத்தில் தயவு தந்தீரே ஒதுக்கப்பட்ட என்னாலும் தூக்கி எடுத்தீரே படுத்தின நேரத்தில் தயவு தந்தீரே ஒதுக்கப்பட்ட என்னாலும் தூக்கி எடுத்தீரே உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே என் உயிரே 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 இயேசுவே என் உயிரே 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 இயேசுவே என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை என் கண்மலையே ஆராதனை என் காப்பகமே ஆராதனை மகிமையின் தேவனை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒருமுறைப்பட்டு கூடி வரை கிருபை செய்தீங்க. உங்கள் நாமத்தை உயர்த்து ஆண்டவர் இந்த இடத்தில் அழைத்து வந்து வைக்க நன்றி. வந்த ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வரும்பொழுது கூட இருந்து போகும்பொழுது கூட இருக்கணும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரை வருகிற சனிக்கிழமை நடக்கிற ஒரு மாச கூட்டத்தில் கத்தர் கூட மகிமைப்படுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கிருபைதார் நீங்கள் எல்லாமே கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.